ஹாய் ஃபார்மிஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராயிங் தான். அது என்ன ட்ராயிங்னு கேட்டிங்கன்னா பார்க் ட்ராயிங் தான். பார்க் ட்ராயிங் நிறைய பேருக்கு வராது. இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு ட்ராயிங் புக்கு எடுத்துக்கலாம். ஒரு பேஜ் நான் அப்படி சொல்லுவேன். ஒரு பேஜ் எடுத்துட்டு நம்மளோட பென்சில் வச்சுக்கோங்க. இந்த பார்த்தோன்னே என்கிட்ட வந்துட்டு 3 பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எத்தனை பென்சில் 3 பென்சில் எடுத்துக்கோங்க. டார்க்காக வரைகிறதுக்கு ஒரு பென்சில் எடுத்துட்டு லேசாக ஷேடோஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு இந்த பென்சில், அடுத்து வந்துட்டு லேசாக இந்த டச்சப் கொடுக்கணும்ல அதுக்காண்டி இந்த பென்சில். 3 பென்சிலும் நீங்கள் கண்டிப்பாக ஒன்றுக்கு ஷேடோஸ் பென்சில் கூட இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்கு, ஆனால் மேலே வச்சுட்டு கீழே இறக்கி எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்மளோட டார்க் இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம். ஸ்கேல் முக்கியமாக ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேல் இருந்தால் தான் நம்மளால் வரைய முடியும். ஸ்கேல் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மேகங்கள் எல்லாம் இந்த மேகங்கள் வரைவோம்ல அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் அழகாக வரையணும். அதை உண்மையான மேகம் மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக வரைஞ்சிருக்கேன். குட்டியாக ஒரு 3 மேகங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதான் நீங்கள் 4 மேகங்கள் கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 மேகங்கள் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிருக்கேன். 3 மேகங்கள் தான் நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எத்தனை மேகங்கள் வரையலாம்? 10 மேகங்கள் நீங்கள் வரையணும்னா அது முடியாது. ஏன்னா பேஜ் ஃபுல்லாக மேகங்கள்லாம் வரையாது. ஒரு 3, 4 அந்த மாதிரி வரையலாம். 1லேருந்து 4 வரைக்கும் அந்த மாதிரி வேணால் வரையலாம். 5 வரைக்கும் 5 மேகங்கள்லாம் வரையக்கூடாது. 4 மேகங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் 3 மேகங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் காக்காங்க போடுவோம்ல அதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக லென்த்தாக அந்த மாதிரி போட்டுக்கணும். குட்டியாக தான் வரையணும். நம்ம வானத்துலேருந்து பார்க்கும்போது குட்டியாக தான் தெரியும். வானத்துலேருந்து பார்க்கும்போது குட்டியாக தான் தெரியும். க்ரௌண்டு பறவை மாதிரி தெரியும். ஆனால் கீழே வந்து பார்த்தா பெரிய பறவையாக இருக்கும். காக்கா வந்துட்டு வெளியில் பார்த்தா சின்ன பறவையாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டு வந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணி விட்டுருணும். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு ஒரு 4 பறவை போட்டிருக்கேன், 4 காக்காவை போட்டிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சூரியன் வந்துட்டு குட்டியாக வரைங்க. அப்போ நம்ம பெரிய இது பார்க்க வரையணும்னா பெருசாக வரையணும். அதனால் குட்டியாகவே அரைஞ்சிக்கணும். குட்டியாகவே வரைங்க எல்லாத்தையும். அதுக்குன்னு அந்த சீசா இதெல்லாம் வரைவோம்ல அது மட்டும் குட்டியாக வரைஞ்சிட்டாங்க. நம்ம வரையணும். அதுக்கு வந்துட்டு சூரியன் வரைஞ்சாச்சு. அடுத்து இதில் தான் இதே இருக்குது. நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து கீழே போகலாம். கீழே வந்துட்டு நான் பார்க்குன்னு எழுதிக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ கீழே போகணும். கீழே போயிட்டு நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பார்க் போட்டாச்சு. நான் இப்போ வந்துட்டு என்ட்ரன்ஸ் வரையணும். என்ன பண்ணணும்? என்ட்ரன்ஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டில் இருக்கிறதுமே கிடைக்கல. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வளையல் எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பெரிய ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் நல்லா சேர்த்து விட்டு அதுக்கு வந்துடும். அதுக்குள்ள லேசாக இது இருக்குது. அதை மட்டும் அழிச்சிக்கலாம்.
கேப் இல்லாமல் அப்படியே வரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த கேப்பும் இல்லைல்ல, இந்த மாதிரி தான் வரணும். லேஸாக அந்த மாதிரி கேப் வருது. கேப் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி எந்த கேப்பும் இல்லை. நான் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்துட்டு தெரியும். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி மேலே கோடு போட்டு நான் வந்துட்டு சின்னதாக வரைஞ்சால் தான் உள்ளுக்கு வந்துட்டு நிறைய இது பண்ண முடியும். அதனால் நீங்கள் பார்க்குன்னு எழுதிருக்கீங்களா, அதை மட்டும் அழிச்சிருங்க. அப்போ தான் நம்ம உள்ளுக்கு இருக்க அந்த என்ட்ரன்ஸ் வரைய முடியும். என்ட்ரன்ஸ் வரைஞ்சிட்டு அந்த உள்ளுக்கு அந்த விளையாடுறதுக்குலாம் வச்சு வரைய முடியும். அடுத்து இந்த மாதிரி இப்போ வரைக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் டிசைன் போட்டுக்கோங்க. பிடிச்ச மாதிரி தான் நான் டிசைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். நீங்கள் வேறு எந்த மாதிரி வேணால் டிசைன் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி டிசைன் தான் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு எனக்குள்ளே வந்துட்டு ஒரு போர்டு மாதிரி தொங்க விட்டுரும். இந்த மாதிரி ஒரு போர்டு தொங்க விட்டு அதில் பார்க்குன்னு குட்டி அழுகுனா அப்போ தான் நம்மளால் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். குட்டி அழுகுனா நம்ம வந்துட்டு இந்த கேட்டு வரைய முடியும். மாதிரி கேட்டு, ஸ்கூல் கேட்டு மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கும். வரைஞ்சிட்டிங்களா, இங்கேக்குள்ளே வந்துட்டு இந்த டிசைன் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கம்பியாக இருக்குங்களா அந்த மாதிரி போட்டுக்கிறேன். கம்பியாக இருக்கும், அதை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த கம்பி போட்டதுக்கு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கம்பிக்கு வந்துட்டு நம்ம ஒரு கம்பி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இத்தனை கம்பிக்கு எப்படி தான் போட போகிறீங்க. இடையில கேப் விட்டுருப்போம்ல, அந்த இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இடையில கேப் விட்டுருக்கோம். இந்த மாதிரி இடையில கேப் விட்ட இடத்துல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் எப்படியோ ஒரு கம்பி வந்துட்டு ஒரு கேட்டு ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம். ஒரு கேட்டு வந்துட்டு நான் முடிச்சுட்டேன். ரெண்டாவது கேட்டு கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும். அதை கண்டுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வரைஞ்சிருக்கோம். ஒரு கேட்டு, ரெண்டாவது கேட்டு தான் இப்போ லாஸ்ட் கம்மி நம்ம முடிச்சுக்கணும். பாருங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, டக்குனு முடிச்சிடலாம்.
டக்குன்னு முடிச்சாலும் நம்மளோட இது டக்குன்னு அந்த உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வரைய முடியும். உள்ளுக்கு இருக்கிறது ஊஞ்சல், சீசா, இந்த மரங்கள், இந்த உட்காருவாங்க, அந்த இதெல்லாம் நிறைய வரைய முடியும். பார்த்தீங்களா, இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டு அந்த கேட்டு வாங்கிடுச்சு. உள்ளே கொஞ்சம் பார்த்தீங்களா, கேட்டு நல்லாவே இறங்கிடுச்சு. நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு நீ பார்க்க கொசுன்னு இருக்கும் வந்தால் இருக்கு. ஆனால் பரவாயில்ல, இப்படிங்க எப்படி நம்ம தெரிஞ்ச டிசைன் போட்டிருக்கோம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்ச டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் தெரியும் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும், அதை போட்டு நான் இந்த மாதிரி போட்டுருக்கேன். பார்த்தீங்களா, வாங்க இப்போ வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஜூஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம ஊஞ்சல் தான் இப்போ வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போனோம்னா ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால் ஊஞ்சல் தான். எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, இங்கே நிறைய குட்டீஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அந்த ஊஞ்சல் தான் வரைப்போம். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பெருசாக தான் வரைஞ்சிருக்கேன். நான் 2 ஊஞ்சல் மாதிரி வரைஞ்சிருக்கேன். நேராக வர மாட்டேங்குது, கம்பமும் போட்டால் நல்லா வர மாட்டேங்குது. போட்டுட்டு அந்த சைடில் இருக்கும் இது மாதிரி இருக்குங்களா, அப்படி போட்டால் நான் நேராக மட்டும் போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு இது போட்டு ஓகேங்களா. அப்புறம் பாருங்க, இப்படி கோடு போடாதீங்க, இந்த வளைவாக போடணும். அப்புறம் இந்த செயின் இருக்கும்ல, அந்த செயின் மாட்டுவாங்கள்ல, அந்த கொச்சி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த செயின் மாதிரி இந்த மாதிரி இதை செயின் ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஊஞ்சலுக்கு செய்யலை, இதுலேயே 2 ஊஞ்சல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 ஊஞ்சலுக்கும் நான் செஞ்சுக்கிறேன். இப்போ அந்த சட்டைக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி பெரிய ஊஞ்சல், சின்ன ஊஞ்சல் 2 ஊஞ்சலாக பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊஞ்சல் கிடச்சிருச்சு. அந்த மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே நான் ஒரு மரம் வரைஞ்சிக்கிறேன். ஷேடோ கொடுக்குறேன், பென்சில் அந்த பென்சில் வச்சு ஷேடோ கொடுத்து இல்லை இந்த மாதிரி நான் போட்டுக்க மாதிரி வரைங்க. எனக்கு இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் கம்மியாக தான் வந்துச்சுக்கேன். இங்கே காட்டுங்க, குட்டி மரியமாக வரைங்க, எல்லாம் பெரிய மரம் வரைக்கோங்க. எனக்கு இங்கே இடமே குட்டியாக தான் இருக்குது. ஊஞ்சல் வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சீசா தான் வரைய போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஷேடோ கொடுத்துட்டு ஒரு டார்க் பென்சில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பெருசாக பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு கம்பம் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பிடிச்சி உட்கார சீசா நமக்கு ரெடி ஆயிடுச்சா. சீசா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம உட்காருக்கு பெஞ்ச் மட்டும் வரைஞ்சிட்டு முடிஞ்சிடும். எனக்குள்ள ஓரமாக வந்துட்டு ஒரு பெஞ்ச் ரெடி பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரைஞ்சி கொடுங்க. வரைஞ்சிட்டு கீழே வந்துட்டு அந்த கம்பி மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் நிற்கிற சரியாக
கம்பியும் எனக்கு ஒழுங்காக வராது. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைட்லேயே அப்படியே போட்டுக்கோங்க. இந்த சைடில் மட்டும் ஒழுங்காக வராது, அந்த சைடில் மட்டும். ஆனால் நான் வந்துட்டு அதை அழிச்சிட்டு உள்ளக்கு குடி போட்டால் நல்லா வரும். உள்ள குடி போட்டிருக்கேன் நான். சைடில் மட்டும் இதாகிடுச்சு. சைடில் வந்துட்டு பெஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு கூடு கூடாக போட்டுருப்பாங்களா, அந்த மாதிரி போட்டுருக்கேன். சுற்றி நிறைய கார்டன்ஸ் பூக்கெல்லாம் இருக்கும். பூக்கை மட்டும் போட்டு நம்ம முடிஞ்சு ஃபினிஷ். ரெண்டு ஜோடி பூக்கள் வரலாம். எல்லாம் பெரிய மரமாக்கும் வரையலாம். சன்ஃப்ளவர் நீங்கள் என்ன பூ வேணால் வரையலாம். நிறைய எனக்கு பிடிச்ச பூவெல்லாம் வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா, சன்ஃப்ளவர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பூ இருக்குங்க, பூ வரைஞ்சி போடுவாங்க. அந்த பூ வந்துட்டு எனக்கு வரைஞ்சிருக்கேன். எனக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பூ வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்ச பூ வந்துட்டு நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி பூ போட்டுக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, பூக்கள்லாம் கொஞ்சம் இருக்கும்ல, ஃபினிஷ். நம்ம ட்ராயிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இந்த இடத்த வச்சுருக்கேன். ஃபினிஷ். நம்ம ட்ராயிங் வந்துட்டு லாஸ்ட்டில் இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் வந்துக்கலாம். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரையலாம். ட்ராயிங்கும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரும். யார் கேள்வி பண்ணாலும் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் நம்மளோட ட்ராயிங் இப்படி தான் இருந்திருக்கு. இதே மாதிரி நான் நிறைய ட்ராயிங்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சூப்பர்னு போட்டு விடுங்க. எனக்கு பிடிச்ச பிளாக் கட்டிங் போட்டு விடுங்க. பாய்.